ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த சோஃபாவோட ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சோஃபாவை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நான் இதை ஸ்டோரின்னு சொல்கிறேன். இந்த சோஃபா வந்து உட்காரும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக புசு புசுன்னு இருந்தது. நான் வந்து இதை 2020 வந்து பாடியில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் கடையில் வாங்கியிருந்தேன். அப்போ நான் வாங்குறப்போ இதோட விலை வந்து 8000 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்தது. நான் வாங்கினது வெறும் இந்த 3 சீட்டர் சோஃபா மட்டும்தான். இது கூட 2 சேர் வரும். அதை நான் வாங்கலை. நான் வாங்கும்போது இந்த சோஃபாவோட மெட்டீரியல் வந்து லெதர் மாதிரி ஒரு மெட்டீரியல். அது லெதர் கிடையாது. அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த குஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஃபா வந்து ஸ்டிச்சஸ்லாம் பிரிஞ்சு உள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்டரில் நம்ம உட்கார்ற இடத்துல அங்கே இருக்கிற அந்த ஃபோம் வந்து உள்ளே போயிடுச்சு. உட்காந்தா நம்ம வந்து டக்குன்னு எந்திரிக்க முடியாது. அந்த அளவுக்கு சோஃபா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. நான் வாங்கி 2 வருஷத்தில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கூகுளில் வந்து சோஃபா சர்வீஸ் பண்ணுறவங்க ஒருத்தவங்கள பார்த்து சோஃபா வந்து ஃபுல்லாக வந்து நான் ரெடி பண்ணேன். ஃபுல்லாக மீன்ஸ் அந்த உள்ளே இருக்கிற ஃபோம் வந்து மாற்றினேன். அந்த மெட்டீரியல் கிழிஞ்சிருச்சு இல்லைங்களா, ஸ்டிச்சஸ் வந்து. ஸோ அதனால் மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து நான் வந்து ஃபுல்லாக போட்டேன். அப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6000 சம்திங் வந்தது. ஸோ சோஃபா சர்வீஸ் பண்ணுற வீடியோவும் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணது, நீங்கள் 6000 ருபீஸ்க்கு சர்வீஸ் பண்ணதுக்கு புது சோஃபாவே நீங்கள் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் நான் அதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் தான் இருந்துச்சுங்க. மறுபடியும் என்னாச்சுன்னா, அந்த நடுவுல உட்கார்ற இடத்துல மறுபடியும் அதே மாதிரி உள்ளே போயிடுச்சு. எனக்கு இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறது, இந்த சோஃபாவை தூக்கி போட்டு வேறு சோஃபா வாங்கிடலாமான்ற முடிவுக்கெல்லாம் நான் வந்துட்டேன். பட் வந்து வுட்டெல்லாம் வந்து நல்லா இருக்குது. எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. வுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தண்ணியெல்லாம் ஊறி போய் அந்த மாதிரிலாம் ஆகிடும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் என் சோஃபாவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, பட்டையாக நாடாக இருக்குது பாருங்கள், இது மாதிரி தான் இந்த குஷன் சோஃபாவில் வந்து இருக்கும். இதுக்கு மேலே தான் வந்து அந்த ஃபோமே வைப்பாங்க. அதனால தான் நமக்கு நல்லா இந்த புசு புசுன்னு இருக்கிறது உட்கார்றப்போ. ஸோ இதுதான் வந்து இந்த லூஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ இது லூஸ் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக இதை மறுபடியும் பிரித்து ஒரு நாள் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இதை வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு மறுபடியும் நான் ஒரு 6000 7000 சரி பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நான் வந்து இந்த முறை புது சோஃபா வாங்கிடலான்ற பிளானுக்கு தான் போயிட்டேன். பட் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுறவங்கள கூப்பிட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சின்னதாக இந்த மாதிரி ஃபோமை வந்து நான் இந்த நாடா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் நான் கொடுக்குறேன். அப்போ வந்து உள்ளே போனால் அந்த ஃபோம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வெளியில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 1500 போல் சார்ஜ் பண்ணாங்க. இந்த குட்டி குட்டியாக இந்த ஃபோம் வைக்கிறாங்க பாருங்கள், இதுக்கு. ஸோ இது நான் வந்து சரி பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து இது சரி பண்ணாங்க. நான் கேட்டேன், இதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து நடுவில் உட்கார இடத்துல போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, உள்ளே அழுந்தி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்ப, இந்த மாதிரி வராதுங்க. அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, பட்டை நாடா, இதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளைவுட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் ஃபோம் வச்சிங்கன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து உள்ளே வந்து போகாது அப்படின்னு சொன்னாங்க. அது செலவு பண்ணுறதுக்கு இன்னும் பைசா வந்து அதிகமாக ஆகும் இல்லைங்களா, ஏன்னா ப்ளைவுட்லாம் போடணும் அப்படின்னா அப்புறம் மெட்டீரியல் மாற்றணும், கண்டிப்பாக செலவு நமக்கு அதிகமாக தான் ஆகும். அதனால் தற்சமயத்துக்கு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி ஃபோம் வச்சு சரி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க அந்த ஃபோம் வச்சதுக்கப்புறம் சோஃபா வந்து கொஞ்சம் உட்கார்ற இடத்துல கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் இந்த சோஃபா வந்து நீங்கள் நம்ம கடைகளில் வந்து வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த சோஃபா சரி பண்ணுறவர் என்ன சொன்னார்னா, இது 500 ரூபாய்க்கு கூட போகாதுங்க, இதை தூக்கி குப்பையில் தான் போடணும். ஸோ இந்த சோஃபா வந்து இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்போது சரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சர்வீஸ் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த வுட்டை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இதுக்கு மேலே புதுசாக அவங்க ரெடி பண்ணி வேணால் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்மக்கிட்ட இருந்து சேலுன்னு எடுக்கிறப்போ 500 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து போகும்னு சொன்னாங்க. இவ்வளோ காசு போட்டு வாங்கினதை வெறும் 500 ருபீஸ்க்கு எனக்கு கொடுக்க மனசே இல்லை. அதனால் மறுபடியும் நான் வந்து சர்வீஸ் பண்ணி இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன்.
இத ஏன் நான் உங்க கூட ஷேர் பண்றேன்னா, இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்கக்கூடிய சோஃபா தான் நெறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. கடைகள்ல கூட கார்னர் சோஃபாலாம் வந்து இந்த மாதிரி சோஃபா தான் வச்சிருக்காங்க. பட் இந்த சோஃபா நம்ப வாங்குனோம்னா, ஃப்யூச்சர்ல கண்டிப்பா வந்து நமக்கு செலவு வைக்குங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ, இல்ல 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ, ஒண்ணு நம்ம ஃபோம் மாத்துற மாதிரி இருக்கும். இல்லன்னா இந்த மெட்டீரியலே நம்ம வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி நமக்கு வந்து இது கொண்டு போயிடும். இந்த மாரி சோஃபா வாங்குறத தவிர்த்துட்டு நம்ம வுட்டன் சோஃபாக்கு போயிடலாம். ஸோ வுட்டன் சோஃபா வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். அதாவது வுட்டன் சோஃபாலேயே வந்து பார்த்திங்கன்னா, குஷன் வந்து நம்ம தனியா எடுத்து போடுறா மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சோஃபா வாங்கிட்டிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு வந்து ப்ராப்ளம் எதுவுமே வராது. குஷன் மட்டும் நமக்கு ரொம்ப சப்பையாயிடுச்சு, அழுந்தி போயிடுச்சுன்னா, நம்ம வேற வந்து மாத்திக்கலாம். குஷன் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியா தாங்க வருது. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சோஃபா மேல வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து ஃபேட் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்மளோட பெட் கவர் இருக்கு பார்த்தீங்களா? பெட் கவர் வந்து நான் சோஃபா மேல போட்டு இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பெட் கவர் வச்சு சோஃபாக்கு எப்படி கவர் போடணுன்றத பத்தி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஐகார்ட்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இதுக்குன்னு காசு போட்டு சோஃபாக்குன்னு தனியா சோஃபா கவர்ன்னு ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா, இதுலயே வந்து நமக்கு பெட் கவர்லயே 4 சைடும் எலாஸ்டிக் வர்றதுனால, அதையே வந்து நம்ப சோஃபாக்கும் பயன்படுத்திக்கலாம். குயின் சைஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.